ஹீரோயினுக்கு பர்த்டே விஷ் சொல்ற சாக்கா ஹீரோட வீட்டுக்கு சித்தியும் சித்தி பொண்ணும் வந்திருப்பாங்க. ஓம் இங்க இருக்கிறது அவங்க 2 பேருக்குமே தெரியாது. பிங்கோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பார்த்துட்டு தான் கண்டுபிடிச்சு இங்க வந்திருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ அப்பா வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய காசை மறந்துட்டீங்க போல அப்படின்னு காசை பத்தி பேசணுனே ஐயோ என் மோதிரத்தை காணோன்னு நைஸா கீழே குமிச்சுட ஹீரோயினை தனியா கூப்பிட்டு வந்து உனக்கு அவங்க இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிட்டு நான் இப்பவே அனுப்பிடுறேன்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கும் அவங்க இங்க இருக்கிறது பிடிக்கல. ஆனா ஹீரோயினோட ஃபேமிலி ஆச்சே. ஹீரோயினுக்கும் அவங்க இங்க இருக்கிறது பிடிக்கலனாலும் அவங்க என்னோட ஃபேமிலி. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. என்னால சடனா போன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட சரி பரவாயில்ல ஒருவேளை உங்களை அனுப்பணும்னா என்கிட்ட சொல்லு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் பேங்காக் போறேன். வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு ஈவினிங் தான் வருவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இங்க இருந்து கிளம்பிட வழக்கம் போல ஹீரோயின் கிட்ட வம்பிழுக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் நாக்க கடிச்சுக்க சண்டையெல்லாம் நிப்பாட்டிட்டு போய் தண்ணி குடி சரியான மேல் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாரு ஹீரோ. இன்னொரு பக்கம் எக்ஸ் என்னடானா ஹீரோயினுக்கு போன் மெசேஜ்னு திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கான். அவன் வேலை போயிடக்கூடாதுல்ல அதுக்காக தான். என்னால கண்டிப்பா உன் வேலை போயிடாது இன்னொரு டைம் என்ன கான்டாக்ட் பண்ணாதன்னு ஹீரோயின் ஒரு மெசேஜ் போட்டுவிட இந்த ஹாப்பி நியூஸை இங்கிட்ட சொல்லலாம். அவன் வந்து சொன்னான் நீயே ரிசைன் பண்ணிட்டு போயிடு. 1 வருஷத்தோட சேலரியை உனக்கு நான் கொடுத்துடுறேன். ஒருவேளை நானே உன்னை வேலையை விட்டு எடுத்தனா அது 2 பேருக்குமே பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு செக்கையும் கொடுத்து அவனை வேலையில இருந்து நிக்க சொல்லிடுறா. ஏன்னா ஃபியூச்சர்ல அவன் கூட பிசினஸ் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு ஹீரோ அப்பா சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான். வீட்டுக்குள்ள ஹீரோயினை பார்க்க யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்ல யாருன்னு போய் பார்த்தா வந்திருக்கிறது அவனுக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்ததோ அது நீங்க தான் அப்படின்னு எதுவுமே எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம அவன் எனக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப். எங்க 2 பேத்துக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. அந்த உண்மை தெரிய வந்த அன்னைக்கே நான் அவன் கிட்ட இதை தெளிவா சொல்லிட்டேன். என்ன நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. உங்களுக்கு ஓகேனா காஃபி சாப்பிட போலாமான்னு கெஞ்சாத குறையா கெஞ்சுறான். ஹீரோயின் இன்னைக்கு ஃபுல்லா வேலை இருக்குன்னு சொல்லிட அப்ப நாளைக்கு போலாமான்னு கெஞ்சிட்டு இருக்க. நாளைக்கும் எனக்கு மீட்டிங் இருக்குன்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் ஃப்ரெண்ட் பிங்க் வந்துட. இது எல்லாமே தூரத்துல இருந்து டின் பார்த்துட்டு தான் இருக்கான். அவ எதுக்கோ பிளான் பண்ணி தான் ஹீரோயின் கூட காஃபி சாப்பிடணும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு பாக்குறா. இதை புரிஞ்சுக்கிட்ட டின் கொஞ்சமாவது சின்சியரா ஆயிரு. நீ எதுக்காகவோ ஹீரோயினை மடக்க பாக்குறேன்னு எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட. பிங்க் என்னடானா நான் வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்ல கண்டென்ட் ஏதோ எடுக்கணும்னு சொல்லி என்ன உடனே வர சொல்லியிருக்காங்க. நீ தப்பா நினைக்கலன்னா நான் போயிட்டு வந்துடுவா. முக்கியமா ஓம் தான் கேமராமேன். அதனால நாங்க 2 பேருமே போகிற மாதிரி இருக்கும். நீ தனியாளா அவங்கள சமாளிச்சிடுவியான்னு கேட்க 20 வருஷமா நான் அவங்கள பார்த்திருக்கேன். ஒரு நாள் என்னால தாக்கு பிடிக்க முடியாதா? நீங்க பார்த்து போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சிட. ஓமோ அவங்க அம்மா காரை தான் எடுத்துட்டு போறான். ஏன்னா அவங்க கார் எடுத்துட்டு வெளியில சுத்தக்கூடாதுன்னு சொல்லி இங்கிட்ட பேசிட்டு டின் வீட்டுக்குள்ள வர அங்கேதான் அசிஸ்டன்ட்டும் சித்தியும் இருக்காங்க. ஆல்ரெடி ஹீரோ கிட்ட அந்த 2 பேரும் வீட்டை விட்டு துரத்தணுங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அதுக்கு நீ தான் சப்போர்ட் பண்ணணும்னு ஹீரோ கிட்டயும் கேட்டிருப்பாரு. இந்த மாதிரி நான் ஒரு டைம் ஸ்கூல் படிக்கும்போது பிளான் போட்டேன். அந்த பிளானுக்கு எடுத்தது நீ தானு சித்திய கை நீட்டி நீ எதுவுமே பண்ணாம இருந்தனா அப்ப பாக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ போயிருப்பாரு. அதனால கண்காணிக்கிறது மட்டும் வேலையா வச்சிருக்காங்க. சரி என்ன நடக்குதுன்னு பாக்கலான்னு பார்த்தா அவங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறது, நெயில் பாலிஷ் போட்டு விடுறது, காலை கழுவி விடுறது, அவங்க துணியெல்லாம் துவைச்சு கொடுக்கறதுன்னு ஒரு வேலைக்காரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அது பத்தாதுன்னு ரூம்குள்ள இருக்கிற குப்பையை கிளீன் பண்ணு, அது பண்ணு, இது பண்ணுன்னு ஏகப்பட்ட வேலை சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோ வீட்டுல இருக்கிற ஹீரோ கிட்ட டின் சொல்றான். ஃபர்ஸ்ட் ஹீரோ நம்பல. நீயே வந்து பாருன்னு இப்ப 2 பேரும் பாத்துட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, ஃப்ரூட் சாப்பிடணும் போல இருக்கு, அது கொண்டு வா, இது கொண்டு வா, ஃப்ரூட்ஸ் என்ன புளிப்பா இருக்கு, எனக்கு இது வேணாம், ஃப்ரெஷ்ஷா கொண்டு வா, அப்படி இப்படின்னு ஹீரோயினை புளிஞ்சு எடுத்துட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் பாக்குறாரு. ஆனா எதுவும் பண்ணாம அங்கிருந்து போயிட. டின்னுக்கும் வேற வழி இல்ல. ஹீரோ அவரோட வீட்டுக்கு போறாரு. அங்க வேலை செய்யறவங்க கிட்ட ஹீரோயினோட ஃபேமிலினாலதான் ஹீரோனுக்கு எல்லாம் பிரச்சனைன்னு அன்னைக்கு சொன்னியே, என்னன்னு எனக்கு டீட்டெயில்டா சொல்றியா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா அன்னைக்கு அவன் தெளிவா ஃபுல்லா சொல்லியிருக்க மாட்டான். அன்னைக்கு நானும் பிங்கும் ஒரு நாள் ஃபுல்லா பேசிட்டு இருக்கும் போது ஹீரோனோட ஃபேமிலி அவங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. அவங்க ஆன்டி கேம்லிங்ல ரொம்ப அடிக்ட். எல்லா காசையுமே அதுல போட்டு ரொம்ப வேஸ்டா போச்சு. சின்ன வயசுல இருந்து ஹீரோயினை நான் தான் உன்னை வளர்க்குறேன், நீ எனக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லியே அவங்க கிட்ட இருந்து எல்லா வேலையும் வாங்கி கொடுமையா வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாங்க. கட் பண்ணா ஹீரோயினும் ஊருக்கு போன ஃப்ரெண்டும் திரும்பி வந்திருப்பாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திருடன்னு சவுண்ட் என்னன்னு கீழே வந்து பார்த்தா சித்தி தான் ஹீரோயின் ஆன்டிய திருடின்னு சொல்லி சத்தம் போட்டிருக்கா. ஏன்னா அங்க ஒரு ஷோ கேஸ் இருக்கும், அதுல ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கும். அதை ஓபன் பண்ணி திருட பார்த்தான்னு சித்தி சொல்ல நான் தண்ணி குடிக்க வந்தேன், அழகா இருந்தது, என்ன சும்மா தான் பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஆன்டி சொல்றா. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறாரு. பயங்கர ரகலையே ஆயிடுது. ஒரு வழியா சமாதானப்படுத்தி எல்லாரையும் அந்த ரூமுக்கு அனுப்பி வைக்க ஹீரோயினை தனியா கூப்பிட்டு வந்த ஹீரோ உன் ஃபேமிலியை நீயே அனுப்பி வைக்கலன்னா நானே உங்களை வெளியில துரத்திடுவேன் அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களை இங்க இருக்க வைக்கல, உங்க அப்பா தான் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காரு, வேணும்னா அவர்கிட்ட பேசிக்கோ, என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் எதையோ வீடியோ எடுத்துட்டு ஓடி வந்து வேலைக்கார பையன் ஹீரோ கதவை தட்ட என்னன்னு பார்த்தா அந்த வீடியோல ஆன்டியோட ஃபர்ஸ்ட் பொண்ணு ஹீரோயின் முதுகுல ஏறி நின்றுக்கா. எதுக்குன்னா டிக்டாக் பண்றதுக்கா. இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்திட்டு இருக்கா, சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல யாருக்கு என்னன்னா எனக்கு என்ன, என்னாலாம் வர முடியாதுன்னு ஹீரோ உள்ள போயிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அதே மாதிரி தீம் பார்க்ல வேலை பாக்குற இன்னொருத்த வந்து கதவை தட்டுறான். ஹீரோயினுக்கு ரத்தம் வருதுன்னு என்னன்னு வீடியோல பார்த்தா வளைச்சு போட்டோ எடுத்ததுல உருண்டு போய் விழுந்து மூக்குல இருந்து ரத்தமே வருது. ஆனாலும் அவன் விடலையே, எனக்கு இப்படி போட்டோ எடு, அப்படி போட்டோ எடுன்னு ஒரு கட்டத்துல ஹீரோயின் அப்படியே கீழே விழுந்துட. ஐயோ ஹீரோயின் இறந்து போயிட்டாங்களான்னு நினைச்சிட்டு 2 பேரும் ஓடி வந்து ஹீரோ கதவை தட்டி ஹீரோயின் இறந்தே போயிட்டாங்கன்னு சொல்ல ஹீரோவும் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து பார்த்தா மயக்கம் தான் போட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல எந்திரிச்ச ஹீரோயினும்
என்ன நடந்ததுன்னே தெரியாம குழம்பி போய் உட்காந்துருக்க ஹீரோயின் ஒரு வழியா உள்ள கூப்பிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப கூட நான் எதுவுமே பண்ணல, போட்டோ தான் எடுக்க சொன்னேன், அவன் மயங்கி விழுந்துட்டானு அவன் மேல எந்த தப்பும் இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கா. அவன் நேத்து நைட்டும் தூங்கல, காலையிலயும் எதுவும் சாப்பிடல. நீ வேலை மேல வேலை கொடுத்தனா மயங்கி தான் விழுவான்னு ஃப்ரெண்ட் சப்போர்ட் பண்ண. பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு ஹீரோயின் அங்கிருந்து போயிட. ஹீரோவும் அங்கிருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கலான்னு கிச்சனுக்கு வந்த ஆன்ட்டியோட மூத்த பொண்ணு தண்ணி கீழே சிந்திடுறா. அப்ப கூட ஹீரோயின் பேரை சொல்லி கத்த. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ, நீ தானே சிந்தனா, நீயே தொட, ஹீரோயின் ஒன்னும் வேலைக்காரி இல்ல அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு போயிட. இவளுக்கு என்னடானா ஹீரோவா பிடிச்சிருது. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ரூம் திறந்துருக்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் ஆன்ட்டி தான் உள்ள ஏதோ ஒரு பொருளை தேடிட்டு இருக்காங்க. என்னன்னு போய் கேட்ட மேல் தான் தெரியுது அவங்க தேடிட்டு இருக்கிறது ஹீரோயின் பர்த்டே அன்னைக்கு அவங்க அப்பா அவருக்கு பிரசன்டா கொடுத்த நெக்லஸ். அப்போ அந்த நெக்லஸ் திருடிட்டு போக தான் இங்க வந்தீங்களா? நேத்து நைட்டு கூட அந்த நெக்லஸ் எல்லாம் திருடுறதுக்காக தான் இங்க போனீங்களான்னு கேட்க அவ அமைதியா நிக்கிறா. காசு ஏதாவது தேவைப்பட்டா சொல்ல வேண்டியது தானே கேட்ட அடுத்த செகண்ட், ஆமா எனக்கு காசு வேணும், நீ தான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும், என்னோட பசங்களுக்கு தெரியாம நான் லோன் வாங்கினேன், அது இப்ப நான் கட்டலைன்னா நீ வாழ்ந்த அந்த வீடே போயிடும் அப்படின்னு சொல்றா. சரி சின்ன அமௌண்டா இருக்கும்னு பார்த்தா 3 மில்லியன் ஆமா, அதுவும் ஹீரோ அப்பா கிட்ட இருந்து எப்படியாவது வாங்கி கொடு, நீ கேட்டா அவர் கண்டிப்பா கொடுத்துருவாருன்னு சொல்றா. இன்னொரு பக்கம் ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே போனாவ. ஹீரோ ரூம் திறந்திருக்கு. உள்ள எட்டி பார்த்தா ஹீரோ ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காரு. சடனா என்ன காப்பாத்துங்கன்னு ஒரு சவுண்டு. என்னன்னு பார்த்தா அவ ஸ்பை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோ அவளை தூக்கிட்டு போய் ஸ்விம்மிங் பூல்லயே போட்டுடுறாரு. காசு கண்டிப்பா ரெடி பண்ணி தான் ஆகணும்னு ஊருக்கு போயிருக்கிற ஹீரோ அப்பாக்கு போன் பண்ணி இந்த மாதிரி காசு தேவைப்படுது, காசு வேணும்னு உங்ககிட்ட கேட்கற நிலைமையில நான் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா நீங்க ஹெல்ப் பண்ணாதான் என்னால கடனை அடைக்க முடியும்னு சொல்ல. இது கேட்டதெல்லாம் ஹீரோயின் ஆன்ட்டிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு என்னால கண்டிப்பா அவருக்கு காசு கொடுக்க முடியாது, அவ ஆல்ரெடி என்கிட்ட இருந்து நிறைய கடன் வாங்கியிருக்கா, அதை இன்னும் திருப்பி கூட கொடுக்கல, இதுக்கு மேல எதா இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்த மேல் பேசிக்கலாம்னு போனை வச்சுட்டா. கேட்டியா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரா? இல்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு ஹீரோயின் சொன்னதும் தரன்னு ஹீரோயின் எழுத்துட்டு போய் கார்டன்லயே தள்ளி வர்றாங்க. இவன் மூலியமா எப்படியாவது காசு கிடைச்சிரும்னு இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்த ஆன்ட்டி இப்ப கிடைக்கலன்னு தெரிஞ்சதும் நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல, ஒரு விஷயத்த மறந்துடாத, ஒருவேளை நான் உன்னை வளர்க்கலன்னா நீ அநாத ஆசிரமத்துலதான் வளர்ந்துருப்பேன்னு சொல்றா. ஒருவேளை நான் அங்கே வளர்ந்துருந்தா கூட நல்லா இருந்திருப்பனோ என்னமோ அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் இன்னும் டென்ஷன் ஆனாவ. உன்னை வளர்த்தது நான் தான், அந்த நன்றி கடனுக்காக நீ எனக்காக எல்லாம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்க. ஹீரோயின் கண்ணு மூடி இந்த நிமிஷம் ஆன்ட்டி இங்க இருந்து மறைஞ்சு போனா போதுங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்க. கண்ணு திறந்து பார்த்தா என் வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டு முன்னாடி ஹீரோ நின்னுட்டு இருக்காரு. ஆன்ட்டி காணும், ஏன்னா அவர் ஆல்ரெடி ஆன்ட்டியை துரத்திட்டாரு. ஹீரோயின் கால்ல செருப்பு கூட இல்லாததை பார்த்த ஹீரோ அவரோட செருப்பிய கொடுத்துட்டு அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போய் இங்க யாருமே இல்ல, ஒருவேளை உனக்கு அழுக வந்ததுன்னா சத்தமா அழுதுரு, மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு சொல்ல. 20 வருஷமா நான் மட்டும் தான் தனியா அவங்கள ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணதில்ல, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு அங்கேயே உட்காந்து ரொம்ப நேரம் பயங்கரமா அழுதுடுறாங்க. அப்பதான் ஹீரோ காலை நோட் பண்ண ஹீரோயின் அவர் காலில் அலர்ஜி மாதிரி வந்திருக்கு, செருப்பு இல்லாம நடந்தனாலதான் இது வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் அதை பத்தி கேட்க அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம ஹீரோ மறுபடியும் ஹீரோயின் அங்கிருந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போக. இதெல்லாம் நடக்கிற அதே சமயம் ஹீரோ அப்பாவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோயின் எங்கன்னு கேட்க அங்க இருக்கிற யாருக்குமே தெரியல. ஹீரோ தான் கடைசியா ஹீரோயினை கூப்பிட்டு போனதா அசிஸ்டன்ட் சொல்லிடா. சரி எங்க போயிருக்காங்கன்னு பார்த்தா ஹீரோயின் வீட்டுல இருந்து தூரமா ஒரு பீச்சுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. நீ எனக்கு பண்ண இந்த ஹெல்ப்புக்கு உனக்கு நான் ஏதாவது கைமாறு பண்ணணும்னு ஹீரோயின் சொல்ல. அதுக்கு அவசியமே இல்லை, இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நீ மத்தவங்களுக்காக வாழ போற, வாழ்க்கையில இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிறது சகஜம் தான், அதுக்கு நீ திருப்பி பண்ணணும்னு அவசியமே இல்லை. உன்னோட ஆன்ட்டிக்காகவும் அந்த பொண்ணுக்காகவும் எவ்வளவு காலத்துக்கு நீ வாழ போற, அவங்க சாகுற வரைக்குமா? அப்போ உன் வாழ்க்கையை நீ எப்ப வாழவ, உன்னை நீயே லவ் பண்ண தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ அட்வைஸ் கொடுக்க. அந்த ட்ரிப்ல 2 பேரும் 7 நாள் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கன்னு நினைச்சு பார்த்த ஹீரோயின் இப்ப மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி கூட என் வாழ்க்கையில இருந்து நான் எப்படியாவது தப்பிச்சிடணும்னு நினைச்சிருக்கேன், நான் நானா இல்லாம வேற யாராவது இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அப்பதான் அந்த ட்ரிப்ல நான் உன்னை பார்த்தேன், உன்கிட்ட என்னோட உண்மையான பேரை சொல்லாம பொய்யா என் பேரு சொன்னேன், என்னோட உண்மையான வாழ்க்கை இதுதானே தெரிஞ்சா எங்கே நீ என்ன வெறுத்திருவியோ இல்ல கேவலமா நினைப்பியோன்னு சொல்லிதான் என் உண்மையான பேரை கூட நான் அப்ப சொல்லல அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்ல. அப்படிலாம் எதுவும் இல்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை அவங்கவுங்க விதத்துல ஸ்பெஷலா இருக்கும், உன் வாழ்க்கை இந்த மாதிரி ஸ்பெஷல், அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அது மட்டும் இல்லாம நீ அவங்கள ஃபேமிலியா பாக்குற, ஆனா அவங்க உன்ன அந்த மாதிரி பாக்கல, உன்னை நான் செல்ஃபிஷா இருன்னு சொல்லல, உனக்காக கொஞ்சம் வாழன்னு தான் சொல்றேன்னு 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்க. அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. பாய்.